கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்பே பேசின ஒவ்வொரு தோழர்களும் வலுவாகவும் வலிமையாகவும் இங்கு நாம் எதற்காக கூடி கண்டன ஆர்ப்பாட்டத்தை பதிவு பண்ணி கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி தெளிவாக சொன்னார்கள். நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி என்னுடைய உரையை சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். அது என்னன்னா, இன்னைக்கு உலகம் முழுவதும் பல அரசியல் களங்கள் கண்டிருக்கிறது. இந்த உலகம் பல வரலாறுகளை பார்த்திருக்கிறது. இன்று இந்தியாவும் அதே போல பல வரலாறுகளை பார்த்திருக்கிறது. ஆனா உலகத்தால் காரி துப்புற மாதிரி வரலாறுகளும் இந்த உலகத்தில் இருக்குது. பாசிசம் நாசிசம்ங்கிற அந்த ரோமினுடைய வரலாறையும் ஜெர்மனியினுடைய வரலாறையும் உலகமே காரி துப்பும் அளவுக்கு இருக்கிறது. ஏனென்றால் அது மனித மாண்புக்கு எதிரான வரலாறுகளாய் அமைந்திருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவினுடைய வரலாறு உலகம் முழுவதும் இந்தியா ஒரு ஆன்மீக பூமியாக பார்க்கப்படுகிறது. அப்படி ஆன்மீக பூமியாய் பார்க்கப்படுகிற இந்த இந்தியாவில் மனிதர்களுக்கு, இந்தியாவினுடைய சொந்த மண்ணின் மைந்தர்களுக்கு, பூர்வ குடியாய் இருக்கிறவர்களுக்கு இங்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் உலகம் முழுவதும் பயணித்து உலகத்தை ஒரு ஆன்மீக பூமியாகவும் இந்தியாவை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சங்க பரிவார அமைப்புகளும் பிஜேபியை போன்ற இந்தியாவுக்கு எதிரான, இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களாகிய இந்தியர்களுக்கு எதிரான செயல்களை தன்னுடைய தேசத்தின் பாதுகாப்பு என்று செய்து கொண்டிருக்கிறவர்கள் உளறிக் கொண்டிருக்கிறார்கள். தேசத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் என்று. ஒன்று மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாசிசத்தை விட நாசிசத்தை விட சனாதன கட்டமைப்பு மிகவும் மோசமானது. அது எப்படின்னா, பாசிசம் தன்னுடைய நாட்டு மக்களுக்கான அதிகாரத்தை வென்றெடுக்க போகிறோங்கிற மமதையில வந்தது. அதே போல் ஹிட்லர் கொண்டு வந்த நாசிசமும், அதாவது முசோலினியுடைய நாசிசமும் ஹிட்லருடைய பாசிசமும் அப்படித்தான். ஆனா சனாதனம் என்பது தேசத்தை பாதுகாக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு தேசத்துக்குள் இருக்கிற சொந்த குடிமக்களை வேறு பிரித்து ஆளுகிற தன்மை, இது உலக வரலாற்றில் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத வரலாறு. ஜெர்மனியினுடைய வரலாறு ஹிட்லர் ஜெர்மனியர்கள் ஆள வேண்டும் என்கிற வரலாறு. ஆனா இந்தியாவினுடைய இந்த பாசிச கும்பலுடைய வரலாறு இந்தியாவில் உள்ள இந்தியர்களையே அடிமையாக்குகிற வரலாறு. அப்ப மிகவும் நுட்பமாக, ரொம்ப கவனமாக நம் மீது இந்த வரலாறு கட்டமைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த வரலாறை பேசுகிறவர்கள் தேசத்தை பாதுகாக்கிறார்கள், தேச உணர்வாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு வேற நாட்டவர்கள் கூட சண்டை போடல. உள்ளுக்குள்ள ஜாதி கலவரங்களையும் மத கலவரங்களை தூண்டிவிட்டு தமிழர்களுக்குள்ளேயும் இந்தியர்களுக்குள்ளேயும் பல குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொண்டு தேசத்தை காப்பாற்றுறாங்க. இது எப்படி தேசத்தை காப்பாற்ற முடியும்? ஏன் எனக்கும் என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சண்டைனா தெரு எப்படி ஒழுங்கா இருக்கும்? எனக்கும் என் பக்கத்து ஊர்காரனுக்கு சண்டைனா தெரு எப்படி ஒரு உருப்படியா வரும்? அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுவிட வேண்டிய விஷயம் என்னன்னா, தேசத்தை பாதுகாக்க முனைப்போடு சென்ற ஜெர்மனியினுடைய தலைவன் ஹிட்லரால ஜெர்மனி அழிஞ்சது. ஆனா ஜெர்மனியை விட பல மடங்கு மக்கள் தொகை அதிகமா இருக்கு இந்தியால. இங்க நம்ம எதற்காண்டி ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியவே செருப்பை கொண்டு ஒரு வழக்கறிஞர் எறிவாரானால், சாதாரண ஆட்டோ ஓட்டுகிறவர்களுக்கும் ட்ரைசைக்கிள் ஓட்டுறவனுக்கும் பெயிண்ட் அடிக்கிறவனுக்கும் என்ன பாதுகாப்பு இருக்குங்க? இன்னைக்கு அவர்களுடைய பாதுகாப்பு, சாதாரண மக்களுடைய பாதுகாப்பு எட்டாத கனி கேள்விக்குறிதான். அடுத்தாப்புல எழுச்சி தமிழர் சமூக நீதி காவலர் அண்ணன் புரட்சியாளர் திருமாவுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். ஏன்னா இன்னைக்கு கண்ட நாய்க்கெல்லாம், அப்படிலாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்ல வேண்டியதா இருக்கு, கண்ட நாய்க்கெல்லாம் ஒய் செட்டு பிரிவு பாதுகாப்புகள் இருக்கு, சாதி தலைவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, மத தலைவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. ஆனா சமூக நீதி பேசுகிறவர்களுக்கு இங்க சரியான பாதுகாப்பு இல்ல. இததான் பிஜேபியும் சங்க பரிவார அமைப்புகளும் கட்டமைக்குது. அதுல அவர்களுக்கான பாதுகாப்பை புறந்தள்ளுவதுதான் தேசத்துடைய பாதுகாப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு நம்ம ரோட்ல போறவங்களா இருந்தாலும் சரி, கடையில நிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இதை பற்றியான நல்ல விழிப்புணர்வும் கருத்தும் தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கு உங்களை ஒரு ஜட்ஜ செருப்பு கொண்டு இருந்தவங்க, ஒரு அரசியல் தலைவரை செருப்பு கொண்டு இருந்தவங்க, நாளைக்கு நீ தெருவுல பொது இடத்துல டீ குடிக்க கூடாது, எனக்கு விருப்பம் நீ டீ குடிக்க கூடாதுன்னு சொல்லுவான். அதற்கு அவங்க மதத்தையும் அரசியலையும் கையில் எடுப்பாங்க. அதனால ரொம்ப விழிப்புணர்வோடு இருப்போம். இங்க கூடியிருக்கிற அனைத்து சமூக நீதி போராளிகளுக்கும் நன்றியை தெரிவித்து பேச வாய்ப்பளித்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றி, வணக்கங்கள்.